चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्गितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये। स्वजिष्ण्यं प्रतपन् पुराणो व्यगिष्य प्रतपद्यसो एवं विराजं प्रतपं சதப்பத்யந்தர்பகி புமான். இந்த ஆதித்யன் தனது மண்டலத்தை பிரகாசிக்கச் செய்து கொண்டு வெளியிலும் பிரகாசிக்கச் செய்கின்றான். இவ்விதமே பரமாத்மாவும் விராட் தேகத்தை பிரகாசிக்கச் செய்து கொண்டு பிரம்மாண்டத்திற்கு உள்ளிலும் வெளியிலும் பிரகாசிக்கின்றார். சோ அகம் மிருதஸ்யாபய ஸ்யாயசோ மத்தியமான்னம் யதத்யகாத் மஹீமேஷி ததோ பிரம்மன் புருஷஸ்ய துரத்யயா. அவர் யாதொரு காரணத்தால் மரண பலத்தை கொடுக்கக்கூடியதான கர்மபலத்தை அதிக்கிரமிக்கின்றாரோ அதனால் பயமற்றதான ஆத்மானந்தத்திற்கும் ஈஸ்வரனாக ஆகிறார். ஆகையால் ஏ நாரதா, அந்த பரமபுருஷனுடைய இந்த மகிமையானது அபாரமானது. பாதேஷு சர்வபூதானி பும்சஹா ஸ்திதிபதோ விதுஹு அமிர்தம் க்ஷேமமயம் திரிமூர்த்னோ அதாயி மூர்தசு. பூராதி லோகங்களை கால்கள் போன்ற அம்சங்களாக உடைய பரமபுருஷனுடைய அம்சங்களாகிற கால்களில் எல்லா ஜீவர்களும் இருப்பதாக அறிகிறார்கள். பூராதி 3 லோகங்களிலும் மூர்தாவான தலை போன்ற மகர்லோகத்தினுடைய தலைகளான ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம் இவைகளில் முறையே அமிர்தமும் க்ஷேமமும் அபயமும் வைக்கப்பட்டிருக்கிறது. பாதாஸ்ரத்யோ பகிஷ்யாந்தன் நப்ரஜானாம் ய ஆஸ்ரமாக அந்தஸ்திரிலோக யஸ்பரோ கிரகமேதோ விரதா. பிரஜையை உண்டு பண்ணாதவர்களான நைஷ்டீக பிரம்மச்சாரி, வானப்பிரஸ்தன், சந்நியாசி இவர்களுடைய யாதொரு பிரம்மச்சரியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்ற ஆசிரமங்களாகிற 3 கால்கள் உலகங்களுக்கும் வெளியில் இருந்தன. ஆனால் பிரம்மச்சரிய விரதமில்லாத வேறொன்றான கிரகஸ்தாசிரமமானது உலகின் உள்ளில் இருந்தது. ஸ்ருதி விசக்கரமே விஸ்வங் சாசானசனே உபே யத வித்யா ச புருஷஸ்து உபயாஸ்ரயः. பலவிதமான பலங்களை அனுபவிக்கின்ற க்ஷேத்ரஜ்ஞன் போக பிராப்திக்கும் மோட்ச பிராப்திக்கும் காரணமான தட்சிணாயனம் உத்தராயணம் என்ற 2 மார்க்கங்களை அடைகிறான். ஏனென்றால் ஒன்று கர்மரூபமாகவும் மற்றொன்று நிஷ்கர்மாவை சாதனமாக உடைய உபாசன ரூபமாகவும் இருக்கின்றது. பரமாத்மாவோ என்றால் 2 மார்க்கங்களுக்கும் ஆசிரியமாக இருக்கிறார். யஸ்மாதண்டம் விராஜ்ஞே பூதேந்திரிய குணாத்மகः தத்ரவ்ய மத்யகாத் விஸ்வம் கோபி சூரிய இவாபதன். எந்த பரமாத்மாவிடம் இருந்து பிரம்மாண்டமும் அதில் 5 பூதங்கள், இந்திரியங்கள், அவைகளின் குணங்கள் இவைகளாகிற ஆத்மா விராட் தேகமும் உண்டாயிற்றோ அந்த பரமாத்மா அந்த விராட் தேகத்தையும் அண்டத்தையும் தனது கிரணங்களால் பிரகாசிக்கச் செய்கின்ற சூரியன் போல அதிக்கிரமிக்கின்றார். யதாஸ்யனாபியன் நளினா தகமாசம் மகாத்மனஹ நாவிதம் யஜ்ஞசம்பாரன் புருஷஸ்யாவத் ருதே. மகாத்மாவான அந்த ஈஸ்வரனுடைய நாபியில் இருந்து உண்டான தாமரை புஷ்பத்திலிருந்து எப்பொழுது நான் உண்டானேனோ அப்பொழுது அந்த பரம புருஷனுடைய அவயவத்தை தவிர யாகப் பொருள்களை நான் காணவில்லை. தேஷு யஜ்ஞஸ்ய பசவஹ வைனஸ்பதய குஷா இதம் ச தேவயஜனம் காலச்சோரு குணான்விதः வஸ்துன்யோஷதய ஸ்நேக ரசலோ ஹம்ருதோ ஜலம் ருச்சோ யஜூகும்ஷி சாமானி சாதுர்ஹோத்திரம் ச சத்தமா நாமதேயானி மந்திராश्च தட்சிணாश्च व्रतानि च தேவதா அனுக்ரம கல்பः சங்கல்பஸ்தந்திரமேவ च கதயோ மதய ஸ்ரத்தா பிராயஷ்சித்தம் சமர்ப்பணம்
புருஷாவயவராதே சம்பாரோ சம்பிரதம் மயா. ஏ சத்தமா, யாகத்திற்கு வேண்டியவைகளான அந்த பதார்த்தங்களில் பசுக்களும் யூபங்களுடன் கூடின தர்ப்பங்களும் இந்த யாகபூமியும் அநேக குணங்களோடு கூடின வசந்தாதி காலமும் பாத்திரங்களும் நெல் முதலிய தானியங்களும் நெய் முதலியவையும் மதுரம் முதலிய ரசங்களும் சுவர்ணம் முதலிய லோக்கங்களும் சிறந்த மண்களும் ஜலமும் ருக்குகளும் யஜுஷுக்களும் ஷாமாக்களும் ஹௌத்திரம் முதலான கர்மாவும் ஜோதிஷ்டோமும் முதலிய நாமங்களும் ஸ்வாகாகார மந்திரங்களும் தட்சிணைகளும் விரதங்களும் தேவதைகளின் பொருட்டு தியாகமும் கர்மானுஷ்டானம் செய்ய வேண்டிய முறையை கூறும் கிரந்தமும் இந்த கர்மானுஷ்டான சங்கல்பமும் அனுஷ்டான முறையும் விஷ்ணு கிரமம் முதலியவைகளும் வேத அத்தியனமும் பிராயஷ்சித்தமும் ஸ்ரத்தையுடன் செய்வதை பகவது அர்ப்பணம் செய்தலும் என்ற இந்த சம்பாரம் வஸ்துக்கள் புருஷ சப்தவாஸ்யமான பரமாத்மாவினுடைய அவயவங்களாலேயே என்னால் சேர்க்கப்பட்டன. இது சம்பிருத சம்பார புருஷா வயவைஹரஹம் அஹரஹம் தமேவ புருஷம் யக்ஞம் தேனைவாயஜம் ஈஸ்வரம். இவ்விதம் பரமாத்மாவினுடைய அவயவங்களை கொண்டே சேர்க்கப்பட்ட பதார்த்தங்களுடைய நான் பரமாத்மாவும் சர்வேஸ்வரனுமான அந்த யக்ஸ்வரூபியையே அந்த யக்ஞஸ்வரூபத்தாலேயே ஆராதித்தேன். ததஸ்தே பிராதர இமே பிரஜானாம் பதயோ நவஹ அயஜன் வியக்தமவ்யக்தம் புருஷம் சுசமாஹிதாக. பிறகு உனது பிராத்தாக்களான இந்த 9 பிரஜாபதிகளும் நன்கு ஏகாக்கிர சித்தம் உடையவர்களாக இந்திராதி ரூபத்தால் வியக்தரும் ஸ்வத அவ்யக்தருமான பரமாத்மாவை ஆராதித்தனர். மரீச்சி, அத்ரி, அங்கீரசு, புலஸ்தியா, புலகா, கிருதுஹு, ப்ருஹு, வசிஷ்டா, தக்ஷா இந்த நவ பிரஜாபதயா. ததச்ச மனவ காலே ஈஜிரே ருஷயோ அபரே பிதரோ விபுதா தைத்திய மனுஷ்யா கிருத்துபிர் விபும். அதன் பிறகு மனுக்களும் மற்ற ரிஷிகளும் பித்ருக்களும் தேவர்களும் அசுரர்களும் மனிதர்களும் உச்சிதமான காலத்தில் அந்தந்த கிருத்துக்களில் சர்வேஸ்வரனை ஆராதித்தனர். நாராயணே பகவதி ததிதம் விஸ்வமாஹிதம் கிரகீதம் மாயாரூகுண சர்கதாவா குணஸ்வதா. எவர் ஸ்வயம் குணசம்பந்தம் இல்லாதவரோ சிருஷ்டியின் ஆரம்பத்தில் மாயையினால் ஸ்வீகரிக்கப்பட்ட அநேக குணங்களை உடையவரோ அந்த சர்வ யஜ்ஞனான ஸ்ரீ நாராயணன் இடத்தில் இந்த பிரபஞ்சம் அதிஷ்டிதமாக இருக்கிறது. ஸ்ருஜாமி தன்யுக்தோ அகம் ஹரோ ஹரேதி தத்வசா விஸ்வம் புருஷ ரூபேன பரிபாதி திருசக்தித்ருகு. நான் அவரால் நியமிக்கப்பட்டவனாய் சிருஷ்டிக்கிறேன். பரமேஸ்வரன் அவ்விதம் நியமிக்கப்பட்டவராகவே சம்ஹாரம் செய்கின்றார். மாயையை தரிக்கின்ற அவர் விஷ்ணு ரூபத்தோடு உலகத்தை காப்பாற்றுகிறார். இதீதே அபிகிதம் தாத யதேதம் அனுமிருச்சசி நான்யது பகவத கிஞ்சித் பாவயம் சதசதாத்மகம். அப்பா, இந்த பிரபஞ்சத்தை பற்றி எவ்விதம் என்று நீ கேட்கிறாயோ அதை பற்றி இவ்விதம் உனக்கு கூறப்பட்டது. காரிய காரண ரூபமானதும் சிருஷ்டிக்க தகுந்ததுமான ஒன்றுமே பகவானை காட்டிலும் வேறாக இல்லை. ந பாரதி மே அங்கம் மிருஷோ பலக்ஷதே உபலக்ஷதே ந வை க்வச்சின்மே மனசோ மிருஷாகதிஹி நமே ஈஷிகானி பதந்தன் அனுஸ்தப்பத்தே என்மே ஹிருதௌ கன்யவதோ திருதோ ஹரிஹி. அப்பா, யாதொரு காரணத்தால் மிகுந்த பக்தியுடன் கூடின மனத்தினால் ஸ்ரீ ஹரியானவர் தரிக்கப்பட்டாரோ அதனால் எனது வாக்கானது பொய்யாக பவிப்பதில்லை. ஒருபொழுதும்
ஓரிடத்திலும் எனது மனத்தின் போக்கும் பொய்யான வழியில் செல்லுவதே இல்லை. என்னுடைய இந்திரியங்களும் கெட்ட மார்க்கத்தில் செல்லுகிறதில்லை. சோ அகம் சமாம்னாய மயஸ்தபோமய பிரஜாபதீனாம் அவவந்திதா பதிஹி ஆஸ்தாய யோகம் நிபுணம் சமாஹிதஸ்தம் நாத்யகச்சம் யத ஆத்மசம்பவாக வேதஸ்வரூபியும் தபோரூபியும் தக்ஷன் முதலிய பிரஜாபதிகளுக்கு நமஸ்கரிக்கப்பட்ட பதியுமான அந்த நான் சிறந்ததான யோகத்தை மேற்கொண்டு ஏகாகிர சித்தனாக இருந்தும் எவரிடமிருந்து எனது ஜென்மா உண்டாயிற்றோ அவரை அறியவில்லை. நதோ அஸ்மஹயம் சரணம் சமீயுஷம் பவஸ்சிதம் சஸ்தயனம் சுமங்கலம் போக்ஷ்யாத்மமாயயா விபவம் சம்பாயகாத்யாதான தானபஹ ஸ்வான் தமதா பரேகுதஹ. எவ்விதம் ஆகாசம் தனது முடிவை அறிந்து கொள்ளவில்லையோ அவ்விதமே எந்த பரமாத்மாவும் தனது மாயையின் விஸ்தாரத்தையும் அறியவில்லையோ அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் எவ்விதம் அறிவார்கள்? தன்னை அண்டியவர்களுடைய சம்சாரத்தை அழிப்பவரும் க்ஷேமத்திற்கு இருப்பிடமும் மிக மங்களகரமான அந்த பரமாத்மாவினுடைய சரணத்தை நான் வணங்குகின்றேன். ந அகம் ந யூயம் யத்ருதாம் கதிம் விதுர் ந வாமதேவ கிமுதாபரே சுராஹ தன் மாயையா மோகிதத்பத்ய சத்விதம் விநிர்மிதம் சாத்சமம் விசக்ஷம் மகே. எவருடைய பரமார்த்த ஸ்வரூபத்தை நான் அறியவில்லையோ, நீங்களும் அறியவில்லையோ, பரமேஸ்வரனும் கூட அறியவில்லையோ, அப்படி இருக்கும் பொழுது மற்ற தேவர்கள் அறிவார்களா என்ன? ஆனால் அவருடைய மாயையால் மோகம் அடைவிக்கப்பட்ட புத்தியுடைய நாம் மாயையால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தை நமது அறிவிற்கு தகுந்தபடியே அறிகின்றோம். யஸ்யாவதார கர்மாணி காயந்தி யஸ்ய மாதாதயः ந யயம் விதந்தி தத்வேன தஸ்மை பகவதே நமஹ. நம்மை போன்றவர்கள் எவருடைய அவதார லீலைகளை கானம் செய்கிறார்கள் அல்லாமல் எவரை உண்மையாக அறிவதில்லையோ அப்படிப்பட்ட பகவானுக்கு நமஸ்காரம். ச ஏஷ ஆத்ய புருஷ கல்பே கல்பே சுஜத்மஜா ஆத்மனா ஆத்மானம் சம்யச்சதி சப்பாதிச்சா. பிறப்பில்லாதவரும் அதனால் ஆதிபுருஷனும் அனிர்வசியனுமான எந்த பரமாத்மா, அதாவது கர்த்தா, தன்னிடத்திலேயே அதிகரணம், அதாவது தன்னாலேயே கரணம், தன்னையே கர்மா, ஒவ்வொரு கல்ப ஆரம்ப முடிவிலும் சிட்டிக்கின்றார், சம்ஹரிக்கவும் செய்கிறார், ரட்சிக்கவும் செய்கிறார். விசுத்தம் கேவலம் ஞானம் பிரத்யக் சம்மகவஸ்திதம் சத்தியம் பூர்ணமானந்தம் நிர்குணம் நித்தியமத்வயம். சுத்த ஞானஸ்வரூபமானது நித்தியமானது, தைத்தம் தோன்றும் பொழுதும் அத்விதீயமானது, அதனால் விஷயகாரம் அற்றது, சர்வாந்தர்யாமி சந்தேக விபர்யங்களற்றது, குணங்கள் இல்லாதது, அதனால் ஸ்திரமானது, அதனால் உண்மையானது, எங்கும் நிறைந்தது, அதனால் ஆதியும் அந்தமும் அற்றது. ருஷே விதந்தி முனைய பశ్చాன் ஆத்மேந்திரிய யாஸ்யஹ யதா தத்தேவா ஸ்திரோ தீயேதே விப்ளுதம். ஏ நாரதா, எப்பொழுதும் முனிவர்கள் தெளிவடைந்த தேகம், இந்திரியங்கள், மனஸ் இவைகள் உடையவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுது ஆத்மஸ்வரூபத்தை அறிகிறார்கள். பிரகாசிக்கும் அந்த ஸ்வரூபமே அசத்துக்களின் தர்க்கங்களால் மாற்றப்பட்டதாய் மறைந்துவிடும். மதனபால கோபாலா, ராதே கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் பிரபு.